இந்த இந்தி கூட்டணி ஒண்ணு கிளம்பி வந்திருக்குங்க ஐயா. இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க. பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களேங்க, வெக்கமா இல்லையா? மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா. உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் சொல்லுவான், அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டுமா? லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா, இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா? சோனியா காந்தி சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், இவரு மாப்பிள்ளை. சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியில தலைவர்களே கிடையாது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. இவருடைய கையிலே நம்முடைய நாட்டை கொடுக்க போறோமா? அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நானு நீங்க தமிழ்நாட்டில் பண்ணதே போதும், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்துருக்க நாங்க பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது. இந்தி கூட்டணியை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்தி கூட்டணி. அதனால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை மறுபடியும், மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பது வடச்சொந்தம். அதனால்தான் பால் கலைராஜன் இங்கே களமிறக்க வேண்டும் என்று களமிறக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, மீனவ சொந்தங்களுக்கு முதலாக தனி அமைச்சரவை ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? 1947 சுதந்திரம், 52 முதல் அரசு, 2019 தான் மீனவர்களுக்கு முதலாக ஒரு தனி அமைச்சரவை. 2019 தான் மீனவ சொந்தங்களுக்கு தனி அமைச்சரவை ஆரம்பிக்கும். ஏன்? மோடி அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்கள் இந்தியாவுடைய 2வது ராணுவம். நீங்க மீனவர்கள் கிடையாதுங்க, மீன் விவசாயிகள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மீன் சொந்தங்கள் இந்தியாவுடைய 2வது ராணுவம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிற்காக பாடுபடக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு 2019 தனி அமைச்சரவை. மோடி ஐயா கன்னியாகுமரியில் சொன்னார், 5 மீனவர்களுக்கு இலங்கையிலே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது மோடி ஐயா சொன்னாங்க, எல்லா கதவையும் தட்டினேன், எல்லா ஜன்னலையும் உடைச்சேன், அந்த நாட்டுக்கிட்ட என்னையெல்லாம் பலத்தை பயன்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பயன்படுத்தி இலங்கையிலிருந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை ஒரு கீறல் இல்லாமல் மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடிக்கு தெரியும், பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தவர், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பணி செய்தவர். அவர்களுக்கு தெரியும் மீனவ சொந்தங்களுடைய அருமை பெருமை தெரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அதனால் இங்க இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்துல அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான மாலை நேர தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா மறந்துடாதீங்க, 20 நாள் நீங்க எல்லா வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்கும். சிறுபான்மை சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. சென்னையினாவே திமுக காரங்க போய் பேசுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையிற்கு எதிரி என்றால் எதற்காக சிறுபான்மையிற்கு இங்கே சீட்டு கொடுத்திருக்கின்றோம்? ஐயா, ஒரு சிறுபான்மையர் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த, அது பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர்னா, பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 மணி வரைக்கும் ஆண்டவனே ஏசு கிறிஸ்தே வந்தாலும் போன்ல பிடிக்க முடியாது. 1 மணிக்கு மேல போன் எடுப்பார், அண்ணா எங்கனே இருந்தீங்க? ஆனா சர்ச்சில் இருந்தேன், இப்பதான் மாசு முடிச்சுட்டு வந்தேன், 4 மிஸ் கால் இருந்துச்சு, என்னன்னு. அந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும்,
கிறிஸ்தவ சமுதாயத்தை இதயத்திலே வைத்திருக்கின்றோம். இந்த முறை கிறிஸ்துமஸ் விழா பாரத பிரதமருடைய வீட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு. பாத்தீங்களா? பாரத பிரதமருடைய வீட்டில். அதனால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சொந்தங்களே, உங்களுக்கு உண்மையான நிஜ பாதுகாப்புனா அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் கூட இஸ்லாமிய நாடுகள் விருதாக கொடுக்கிறாங்க. 19 விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய தலைமை விருதுகள், அதிலே 8 விருதுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்தபட்ச விருதை பாரத பிரதமர் கொடுத்தார். அவங்களுக்கு தெரியாது, திமுக தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, பால் கனகராஜ் அவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமான அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாக்களிக்க வேண்டும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி அவர்கள் 400ல பால் கனகராஜும் ஒருவர். ஆண்டவன் ஆசீர்வதித்தால் மோடி அவர்கள் 76லும் ஒருவராக இருப்பதற்கான முழு தகுதி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள்.